வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பெண்ணின் பெருமை திறமை பற்றி நமது அருட்தந்தை அவர்கள் பல வகைகளில் பெருமையாக விவரித்துள்ளார். பெண் மதிப்பு உணர்ந்த நம் அருட்தந்தை அவர்கள், பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறென்ன பெருமை இதைவிட எடுத்துச் சொல்வதற்கு என்று கூறியுள்ளார். பெண்ணின் அறிவு கூர்மையால் 11 வகை காய்கறிகள் 1008 வகை காய்கறிகளாக மாறிய மாயம் இப்பொழுது தெரிந்து கொள்வோமா? உலகில் 1008 வகையான காய்கறிகள் உண்டா? அப்படியே இருந்தாலும் இத்தனை கறிகாய்களை சமைத்து யாராவது உணவு படைக்க முடியுமா? அப்படியே சமைத்து போட்டாலும் அதை சாப்பிட யாரால் முடியும்? வசிஷ்டரின் மனதில் 1008 குழப்பம். இது என்ன? ஒரு முறை தன் முன்னோர் சிரார்த்தத்துக்கு தன் குடிலுக்கு சாப்பிட வருமாறு விஸ்வாமித்திரை வசிஷ்டர் அழைத்தார். அதற்கென்ன, வந்தால் போச்சு. ஆனால் 1008 வகை காய்கறி செய்து படைக்க வேண்டும் என்று கூறினார். வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர்தான் விஸ்வாமித்திரர். ஆனால் இப்படி பட்டம் பெறுவதற்கு முன் அவருக்கும் வசிஷ்டருக்கும் எப்பொழுதும் மோதல்தான். விஸ்வாமித்திரர் தன்னை வேண்டுமென்றே சிக்கலில் மாட்டி வைக்கவோ அல்லது அவமானப்படுத்தவோ தான் இப்படி 1008 வகை காய்கறிகளை படைக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்பது வசிஷ்டருக்கு தெரியாதா என்ன? இருந்த போதிலும் விட்டு கொடுக்காமல், ஆஹா, 1008 வகை கரியமுது வேண்டுமா? அதற்கென்ன, அருந்ததியிடம் சொல்லிவிடுகிறேன் என்றார். வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி கற்பின் சின்னம், பெண்ணின் பெருமைக்கு ஒரு உதாரணமாக விளங்குபவர். ஒவ்வொரு ஹிந்துவும் திருமணமான முதலிரவில் அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். வசிஷ்டரும் அருந்ததியும் இணை பிரியாமல் இருப்பது போல் நீங்கள் இருவரும் இணை பிரியாமல் வாழுங்கள் என புரோகிதர்களும் வாழ்த்துவார்கள். சங்கத்தமிழ் நூல்களில் 5-6 இடங்களில் அருந்ததி வாழ்த்தப்படுகின்றார். தமிழ் புலவர்கள் 2000 ஆண்டுகளாக அவள் புகழ் பாடுகின்றனர். 1008 காய்கறிகள் படைத்த அமுது படைக்க அருந்ததி என்ன செய்தார் தெரியுமா? சிரார்த்த சாப்பாடு சாப்பிடும் நாளும் வந்தது. விஸ்வாமித்திரர் இலையில் அமர்ந்தார். பாகற்காய் கறி, பலாப்பழம், பிரண்டை துவையல் இவைகளோடு ஒரு வாழை இலையில் எவ்வளவு காய்கறிகள் படைக்க முடியுமோ அவ்வளவு மட்டும்தான் இலைகள் இருந்தன. 1008 காய்கறிகள் இல்லை. உடனே விஸ்வாமித்திரர் கோபத்துடன், என்ன இது, 1008 வகை காய்கள் எங்கே என்று வசிஷ்டரை கேட்டார். அவரோ, நான் அருந்ததியிடம் சொல்லிட்டேனே, அவளையே கேட்டுக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நழுவிட்டார். இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த உலகம் போற்றும் உத்தமி அருந்ததி தானே முன்வந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. சொல்லிட்டு, இதுதானே சிரார்த்த கால விதி, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொன்னாங்களாம். விஸ்வாமித்திரர் வாயடிச்சு போயிட்டார். பேசாமல் சாப்பிட்டுட்டு வாழ்த்தி விட்டு போனார். அப்படி அருந்ததி கூறிய அந்த ஸ்லோகம் என்ன? காரவல்லி சதம் சைவ வஜ்ரவல்லி சதத்ரயம் பனசம் ஷட் சதம் சைவ சிரார்த்தகால விதியதே. அதாவது, ஒரு சிரார்த்த திதியன்று சமைக்கப்படும் சமையலில் பாகற்காய் கறி 100 காய்கறிக்கு சமமாம். பிரண்டை துவையல் 300 காய்களுக்கு சமமாம். பலாப்பழம் 600 காய்களுக்கு சமம் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. பாகற்காய் கறி 100, பிரண்டை துவையல் 300, பலாப்பழம் 600, ஆக 1000 காய்களுக்கு சமம் ஆயிற்றா? மீதி இலையில் எண்ணி பாருங்க, 8 காய்கறிகள் வச்சுருக்கேன், ஆக மொத்தம் 1008 அப்படின்னு அருந்ததி அமைதியாக சொன்னாங்களாம். சாஸ்திரப்படி விளக்கம் சொன்ன அருந்ததியின் பதில் நியாயந்தானங்க? சமயோசித புத்தியும் இல்லற தர்மமும் அறிந்தவர்களாக நம் பாரதத்தில் அன்றைய பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அக்காலத்தில் மட்டுமல்ல, இக்காலத்திலும் சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டே பெண்கள் அனைவரும்
இப்பூ உலகில் வாழ்ந்து வருகின்றனர். மிக்க நலமுள்ள வழியே செயல்களை ஆற்றி மேலான அறவழியில் வாழ்ந்து வருகின்றனர். பெண் வயிற்றில் உருவாகி பெண்பாலுண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர் என்ற நம் அருட்தந்தையின் அருள்வாக்கினை உணர்ந்து பெண்ணின் பெருமையை போற்றுவோம், பெண்ணினத்தை மதிப்போம். சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு அறிந்து குடும்ப அமைதி காப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.